விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பான தகவல்களை சென்னையில் இருக்கும் செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கூட இந்த தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தேர்வு எழுதியவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்காங்க. அரசு தரப்புல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? தேர்வர்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிபுரிவதற்கு கிட்டத்தட்ட 2708 காலி பணியிடங்களுக்கான தேர்வு பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்றது. இதில் 5 பிரிவுகளுக்கான தேர்வு முடிவுகள் பிப்ரவரி மாதத்தில் வெளியிடப்பட்டு 5 பேருக்கு பணியாணை என்பது வழங்கப்பட்டது. மீதம் இருக்கக்கூடிய 46 பிரிவுகளுக்கான தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியிடப்பட்டது. இந்த தேர்வு முடிவுகளில் பல்வேறு விதமான குளறுபடிகள் நிலவியிருப்பதாக கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களது குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். மிக முக்கியமாக ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த நபர்களுக்கான அந்த பணி அவர்களுக்கான அந்த மதிப்பெண் வழங்கியதில் 2 பேருக்கு ஒருவருக்கு 11 மதிப்பெண்கள், அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு முன்பு ஒருவருக்கு 11 மதிப்பெண்களாக இருந்தது, அது 13ஆக மாற்றப்பட்டிருக்கிறது. மற்றொரு நபர்களுக்கு 0 மதிப்பெண்ணாக இருந்து 15ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு சந்தேகம் எழுந்திருப்பதாக அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த தேர்வை பொறுத்தளவு முதல் தாள் மற்றும் 2ஆம் தாள் என 2 வகையாக நடத்தப்பட்டிருக்கிறது. முதல் தாளை பொறுத்தளவு 100 மதிப்பெண்கள், அதாவது 100 கேள்விகள் 150 மதிப்பெண்கள். இந்த முதல் தாளில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான மதிப்பெண் எடுத்த நபர்கள் 2ஆம் தாளில் கட்டுரை எழுத வேண்டும். அந்த கட்டுரையில் பெரும்பாலான நபர்களுக்கு 0 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பெரும்பாலான நபர்களுக்கு 1 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் தாளில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான எடுத்த நபர்களுக்கு எப்படி 2ஆம் தாளில் மட்டும் 0 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது? இந்த தேர்வை எழுதிய அனைவருமே, அதாவது முதுகலை பட்டம் படித்தவர்கள், PhD உள்ளிட்டவைகளில் தேர்ச்சி அடைந்தவர்கள், ஏற்கனவே கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றியவர்கள். இப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு அந்த 0 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதுதான் மிக பெரும் சர்ச்சையாக எழுந்திருக்கிறது. அதே போன்று தேர்வு விடைத்தாள்கள் வழங்கப்படவில்லை உள்ளிட்ட பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை தேர்வு எழுதிய நபர்கள், அதே போன்று கௌரவ விரிவுரையாளர்கள் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இதனை எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் டிஆர்பி சார்பில் நாம் நேரடியாக விளக்கம் கேட்கும் பொழுது இது சம்பந்தமாக எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை. மாறாக இன்னும் ஒரு சில நாட்களில் இதை அறிக்கை வாயிலாக தங்கள் தரப்பு விளக்கங்களை முன்வைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. பல்வேறு விதமான தேர்வுகள் இந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்துவிட்டு மீண்டும் வெளிப்படைத்தன்மையுடன் இந்த தேர்வை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கான விடை இன்னும் சிறிது நாட்களில் கிடைக்கப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்படாமல் இருந்த தேர்வு கடந்த ஆண்டு டிசம்பர் தான் நடத்தப்பட்டது. அதிலும் இத்தனை முறைகேடுகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இதனுடைய நம்பகத்தன்மை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. பாலா, நிச்சயமாக விக்னேஷ் முத்து, இந்த தேர்வுக்காக பல மாதங்கள் பல ஆண்டுகள் உழைத்தவர்களின் உழைப்பு வீணாகிவிட்டதா என்ற ஒரு கவலை எழுந்திருக்கிறது. நிச்சயமாக அரசு தலையிட்டு இதற்கு உரிய தீர்வு காணும் என நம்பலாம். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.